நீங்க வேலை செய்யற கம்பெனி ஒரே நேரத்துல உங்களுக்கு பல வேலைங்களை சொல்லி டார்ச்சர் பண்றாங்களா? உடனே நீங்க வேலையை ரிசைன் பண்ணுங்க. இப்போ இந்த நொடியில உங்க மூளையில இருக்கிற பல மில்லியன் நியூரான்கள் இதனால செத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் சும்மாலாம் சொல்லலைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக்கல் ட்ரூத் இருக்கு. அதை முன் வச்சு தான் நான் பேசுறேன். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே சைடில் ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறீங்களா? இல்லை வேற ஏதாவது வேலையை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் எப்போ மல்டி டாஸ்கிங் அப்படின்ற இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறீங்களோ அப்போவே உங்கள் மூளையோட சூசைடல் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஐயோ, என்னையா சொல்கிற? ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை செய்கிறது தப்பா? ஆக்சுவலி அது ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் தானே. இப்போ இந்த ஸ்கில்ஸ்க்கு தானே எல்லா இடத்துலையும் டிமாண்டாகவும் இருக்கு. பட் நாம எல்லாரும் ஒரு பெரிய தப்பான கணக்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சா நாம சீக்கிரம் முன்னேறிடலாம், நாம தான் அதுக்கப்புறம் புத்திசாலியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க மல்டி டாஸ்க் பண்ணும்போது உங்களுடைய பிரெயினோட ஐக்யூ சுமார் 15 பாயிண்ட்ஸ் குறையுமா. இது எந்த அளவுக்கு மோசம்னா, ஒரு மனுஷன் கஞ்சா அடிச்சா அவன் மூளை எவ்வளவு மந்தமாகுமோ அந்த மந்த நிலை தான் நீங்க இமெயில் செக் பண்ணிக்கிட்டே ஃபோன் பேசும்போது உங்க மூளைக்கு ஏற்படுது. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இது போல பல வேலைகளை நீங்க ஒரே நேரத்தில் செய்யும்போது அது மிகவுமே ஒரு அபாயகரமான விஷயத்துல தான் போய் முடியும். சரிப்பா, சயின்ஸ்னு சொல்றியே, அப்படி என்ன அதுல இருக்கு? சயின்ஸ் என்ன சொல்லுது அதை சொல்லுப்பான்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. வரப்போற அடுத்த சில நிமிஷம் உங்க மூளைய நீங்க எப்படி ஒரு குப்பை தொட்டியா மாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை வித் சம் ப்ரூஃப்ஸோட நான் உடைக்க போறேன். இதுக்கு அப்புறமும் நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்கன்னா பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம மூளையில அப்படி என்னதான் நடக்குது? நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற அந்த 1.5 கிலோ சதை இருக்கே, அதாங்க உங்களோட பிரெயின். அது ஒரு அசாத்தியமான சக்தி அப்படின்னே சொல்லலாம். அதனால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா அதுதான் முதல் தப்பு. கம்ப்யூட்டர் கூட ஒரே நேரத்தில் பல வேலையை செய்யவே செய்யாதுங்க. அது ரொம்ப வேகமா ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு ஸ்விட்ச் ஆகுது, அதுக்கு வேணா உதவும். ஆனா நம்ம மூளை அப்படி டிசைன் பண்ணப்படலை. நம்ம மூளையில ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் கம்பெனியோட சிஇஓ மாதிரி. நீங்க உதாரணத்துக்கு ஒரு வேலையை செய்யறீங்கன்னா அந்த சிஇஓ அந்த ஃபைலை திறந்து முழு கவனத்தோட அதை பார்ப்பாரு. திடீர்னு நீங்க போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்த உடனே அதை எடுக்கிறீங்கன்னு வைங்க. இப்ப என்ன நடக்குது? உங்க மூளை முதல்ல செஞ்சிட்டு இருக்கிற அந்த டாஸ்கை அப்படியே அம்போன்னு பாதியில விட்டுட்டு அந்த ஃபைலையும் மூடிட்டு இப்போ நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற வேற டாஸ்க்குக்கான ஃபைலை தேடி எடுத்து திறக்கணும். இதுக்கு பேரு தான் ஸ்விட்ச் காஸ்ட். இந்த மாற்றத்துக்கு நம்மளுடைய பிரெயினுக்கு ஒரு குறிப்பிட்ட மில்லி செகண்ட் நேரம் தான் தேவைப்படும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு நிமிஷத்துல 10 வாட்டி இப்படி தாவிக்கிட்டே இருக்கும். இதனால உங்க மூளை தடுமாற்ற நிலைக்கு போயிடும். இதை தான் காக்னிட்டிவ் ஓவர்லோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? 2014 சக்சஸ் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. அதிகமாக மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுடைய எம்ஆர்ஐ ஸ்கேனை எடுத்து பார்த்தப்ப அவங்க மூளையில் இருக்கிற கிரே மேட்டர்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கிரே மேட்டர்னா என்ன தெரியுமா? உங்கள் மூளையுடைய தகவல் தொடர்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக நம்மளுக்கு இங்கிலீஷில் புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்ஃபர்மேஷனை எல்லாமே சேர்த்து வச்சுக்கிற ஒரு இடம். உங்கள் மூளையில் பிசிக்கலாகவே இது சுருங்கி போகுது. நீங்கள் ஸ்மார்ட் ஆகலை மக்களே, நீங்கள் மெதுவாக மந்தமாகிட்டு இருக்கீங்கிறது தான் இந்த ரிசர்ச் சொல்ல வருது. சரி, அந்த காலத்தில் இருந்த அறிஞர் பெருமக்கள் இதை பண்ணாங்களா? வரலாற்றில் சாதிச்ச யாராவது ஒருத்தரை இப்போ நம்ம எடுத்துப்போம். ஐன்ஸ்டைன், நியூட்டன், இல்லை நம்ம ஊர் கணித மேதை ராமானுஜம். இவங்க யாராவது ஒரே நேரத்தில் 10-15 வேலையை செஞ்சாங்களா? ஐன்ஸ்டைன் ஒரு ஈக்குவேஷனை யோசிக்கும் போது அவர் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாராம். ஏன், அவருக்கு சாப்பாடு கொண்டு வச்சா கூட அவருக்கு தெரியாதாம். இதுக்கு பேர் தான் டீப் ரிசர்ச் ஒர்க், சுருக்கமாக டீப் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட முழு கவனத்தையும் ஒரே புள்ளியில் நம்ம வைக்கும்போது அங்கே ஒரு ஸ்பார்க் உருவாகும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நான் சாப்பிட்டுக்கிட்டே ஆஃபீஸ் ஃபைலை பார்ப்பேன்ப்பா, மியூசிக் கேட்டுக்கிட்டே மேக்ஸ் போடுவேன்ப்பான்னு சொல்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா உங்கள் மூளையில் அட்டென்ஷன் ரெசிடியூ அப்படின்னு ஒன்று உருவாகுது.
அதாவது பழைய வேலையோட ஒரு மிச்சம் உங்க மூளையில அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதனால புது வேலையில உங்களுடைய 100% உங்களால கொடுக்கவே முடியாது. நீங்க ஒரு ஆவரேஜ் ஆளா தான் வந்து முழு காலத்தையும் கழிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் ஆஃபீஸ் வேலைக்கு தானே, எனக்கு இதனால என்ன ஆக போகுதுன்னு நீங்க கேட்குறீங்களா? ஒரு நிஜமா நடந்த கதையவே நான் சொல்றேன். அமெரிக்காவோட ஒரு டெக் கம்பெனியில வேலை பார்த்த ஒரு யங்கான எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர். அவருக்கு பயங்கரமான மல்டி டாஸ்கர்னு ஆஃபீஸில் ஒரு பேர் இருக்கு. ஒரு நாள் காரை அவர் தனியாக டிரைவ் பண்ணிட்டு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் கால்லையும் பேசிட்டு அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போறாரு. அதே சமயம் அவர் காதில் இருக்கிற ப்ளூடூத் வழியா கம்பெனி டேட்டாவையும் கேட்டுக்கிட்டே கையில் இருக்கிற ஸ்மார்ட் வாட்சில் வர மெசேஜையும் ரீட் பண்றாரு. அவர் உண்மையா அவரை பத்தி என்ன நினைச்சிருக்காருன்னா, நான் தான் ஒரு மல்டி டாஸ்கர் ஆச்சே, இதை எல்லாத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவேன்னு. ஆனால் சிக்னலில் ஒரு சின்ன குழந்தை வந்து ரோடை கிராஸ் பண்ணியிருக்கு. அவர் மூளை அந்த தகவலை ப்ராசஸ் பண்ண தவறிடுச்சு. ஏன்னா அவர் மூளை அப்போ மெசேஜ் ரீடிங்கில் தான் இருந்துச்சு. டிரைவிங் மோடுக்கு மாறவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, அங்கே ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்தில் அவர் என்னதான் உயிரோடு இருந்தாலுமே அந்த ஒரு வினாடி மல்டி டாஸ்கிங் அவரோட கெரியர் அப்புறம் அந்த குழந்தையோட வாழ்க்கையையும் பறிச்சிருச்சு. நம்ம மூளையால் ஒரு லிமிட்டுக்கு மேலே தகவலை ப்ராசஸ் பண்ணவே முடியாதுங்க. அந்த லிமிட்டை நீங்கள் எப்போ தாண்டுறீங்களோ அப்போ நீங்கள் ஒரு டேஞ்சரான ஜோனுக்குள்ளே போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இப்போது ஒரு கேள்வி, இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் நாம் திரும்ப திரும்ப ஃபோனை எடுக்கிறோம்? ஏன் ஒரு வேலையை பார்க்கும்போது இன்னொரு வேலையை இழுத்து போட்டு செய்கிறோம்? காரணம் என்னென்னா டோபமைன். நம்ம மூளை ஒரு ஜங்கு பொட்டி மாதிரி, அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் ஒரு மெயிலை செக் பண்ணும்போது மூளைக்கு ஒரு சின்ன கிக்கு ஒன்று கிடைக்கும். ஆஹா, ஏதோ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு சந்தோஷப்படுது இல்லை, இது ஒரு லூப் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இந்த டோபமைன் போதைங்கிறது என்ன பண்ணுன்னா, உங்களை ஒரு பிஸியான முட்டாளாக தான் வச்சுருக்கும். நீங்கள் நாள் முழுக்க வேலை பார்த்தா மாதிரியே இருக்கும், பயங்கர ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு உருப்படியாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இதுதான் மல்டி டாஸ்கிங் நம்ம வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய ஸ்கேம். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால மூளை மட்டும் இல்லை, உங்கள் உடம்புமே டீகே ஆகுது. நீங்கள் பல வேலைகளை செய்யும்போது உங்கள் உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்குது. அந்த கார்டிசோல் என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுடைய பிளட் ப்ரெஷரை நார்மலை விட ரொம்ப அதிகமாக்கிடும். உங்களுடைய டைஜஷன் சிஸ்டமையும் அது பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தோற்றத்தையே வயசானவராக மாற்றிடும். நீங்கள் ஆஃபீஸில் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால தான் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கடுகடுன்னு இருப்பீங்க, எரிஞ்சு விழுவீங்க, சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தோடு உங்களால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் சிஸ்டம் முழுக்க பாய்சன் ஏறிக்கிட்டு இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங் ஹேங் ஓவர். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிலேயோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலேயோ வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மேனேஜர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை வந்து இதுவாக தான் இருக்கும். வி நீட் அ ரிசோர்ஸ் ஹூ கேன் மல்டி டாஸ்க். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு ஆள் 10 வேலையை பார்க்கணும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட் தந்திரம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க உங்களை ஸ்மார்ட் ஆக்குறதா நினச்சி உண்மையிலேயே உங்களை ஒரு மைண்ட்லெஸ் டூலாக மாற்றுறாங்க. பெரிய கம்பெனிகள் ஏன் இதை ஊக்குவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு குவாலிட்டி முக்கியம் கிடையவே கிடையாது, குவான்டிட்டி மட்டும்தான் முக்கியம். நீங்கள் ஒரே நேரத்தில் 5 ப்ராஜெக்டில் இருந்தால் அவங்களுக்கு 5 பேருக்கு தர வேண்டிய சம்பளம் மிச்சம். ஆனால் அந்த 5 ப்ராஜெக்ட்னால உங்கள் பிரெயினுக்கு ஏற்படுற பாதிப்புக்கு அவங்க பொறுப்பேற்கவே மாட்டாங்க. கார்ப்பரேட் உலகத்தில் இதை கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கோடிங் எழுதிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சு வர்றதுக்குள்ள ஒரு இமெயில் வரும். இப்போ உங்கள் மூளை என்ன பண்ணுது தெரியுமா? ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வேலையை ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் மூளையோட எனர்ஜியில் 20% காலி ஆகிடும். இப்படி ஒரு நாளைக்கு 10 வாட்டி மாறினா மதியம் 2 மணிக்கே உங்கள் மூளை வந்து டெத் ஆகிடும். ஆனால் கம்பெனி என்ன சொல்லும்? இன்னும் எனர்ஜியாக வேலை பார்ப்பான்னு சொல்லும். எப்படிங்க அது முடியும்? சரி, இது ரிலேட்டடாக மைக்ரோசாஃப்ட் நடத்தின ஒரு ரிசர்ச் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு எம்ப்ளாயி ஒரு வேலையில் இருந்து டிஸ்டர்ப் ஆகி இன்னொரு வேலைக்கு போயிட்டு திரும்ப அந்த பழைய வேலைக்கே வர்றதுக்கு 23 நிமிஷம் 15 செகண்ட் ஆகுமா. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 20 நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் என்னைக்கு உருப்படியாக வேலையை பார்த்து முடிப்பீங்க? இதனால தான் நீங்கள் நைட்டு 10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு சில நாள் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இதை பியர் ப்ரெஷர் அப்படின்னே கூட சொல்லலாம். பெரிய கம்பெனிகளில் பிஸியாக இருக்கிறத ஒரு கௌரவமாக பார்க்கப்படுது. யார் ஒருத்தர் லேப்டாப் முன்னாடி உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே டைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காரோ அவரை தான் ஹார்ட் ஒர்க்கர்னு இந்த உலகம் நம்புது. ஆனால் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து யாரோடைய வம்பு தும்புக்கும் போகாமல் அந்த ஒரே வேலையை மட்டும் ஆழமாக ஒருத்தர் செய்கிறாருல அவரை இந்த சமூகம் சோம்பேறின்னு ஒரு முத்திரை குத்துது. இதுதாங்க பெரிய தப்பு. இந்த கலாச்சாரம் உங்களை ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸாக வளரவே விடாது. நீங்கள் வெறும் டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திர ஒரு டேட்டா போர்ட்டலாக மட்டும்தான் இருக்க முடியும். உங்ககிட்ட இருந்து புதுசாக ஒரு ஐடியாவும் வராது. ஏன்னா உங்கள் மூளைக்கு அதுக்கான கேப்பே நீங்கள் கொடுக்கல, ப்ளஸ் இந்த சமூகமும் கொடுக்க விடலை. மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ்க்கு வர்ற மிகப்பெரிய பிரச்சனை பர்ன் அவுட், அதாவது மண்டை சூடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. நீங்கள் வருஷ கணக்காக இப்படி மல்டி டாஸ்க் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் உங்கள் மூளை ஸ்ட்ரைக் பண்ணவே ஆரம்பிச்சிடும். எதையும் யோசிக்க முடியாது. சின்ன விஷயத்துக்கு கூட கண்ணில் இருந்து அழுக வரும், இல்லைன்னா பயங்கர கோபம் வரும், சாப்பிட முடியாது. இதுக்கு பேர் தான் கார்ப்பரேட் டென்ஷன். பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க, உங்களை ஒரு மெஷின் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லி வேற ஒரு புது ஆளை நீங்க இருந்த அந்த இடத்துல போடுவாங்க. அவங்களுக்கு நீங்க வெறும் நம்பர் தான், ஆனா உங்க மூளை தான் உங்களுக்கு சொத்தே. அதை ஏன் அவங்களுக்காக நீங்க டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறீங்க? கார்ப்பரேட் வேர்ல்டு அப்படிங்கிறது உங்களை ஒரு ரோபோவா மாத்த ரொம்ப துடிக்குது. ஆனா நீங்க ஒரு மனுஷன், உங்க மூளைக்கும் ரெஸ்ட்டும் ஃபோக்கஸ்டு அட்டென்ஷனும் தேவை. இனிமே உங்க மேனேஜர் உங்ககிட்ட மல்டி டாஸ்கிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு இந்த சயின்ஸை சொல்லி புரிய வைங்க. சார், நான் எல்லா இமெயிலுக்கும் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தான் ரிப்ளை பண்ண முடியும், இப்போ இந்த வேலையை முடிக்க விடுங்கன்னு சொல்லுங்க. ஆஃபீஸில் ஒரு 2 மணி நேரம் யாரும் என்னை தொந்தரவு செய்யாதீங்கன்னு ஒரு போர்டு கூட வைங்க. ஒரே நேரத்தில் 3 ப்ராஜெக்ட் கொடுத்தா எது முதல்ல முக்கியம்னு சொல்லுங்க, அதை முதல்ல முடிக்கிறேன்னு தெளிவாக பேசுங்க. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஸ்கில் செட்டோ இல்லை ஒரு யூனிக்னஸோ கிடையாது. அது ஒரு குறைபாடு, அது ஒரு டிஃபிஷியன்சி. அதை திறமைன்னு நம்புகிற கம்பெனியில் நீங்கள் இருந்தால் உங்கள் மூளைக்கு நீங்களே ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு தான் அர்த்தம். சரி, இவ்வளோ நேரம் பயன்படுத்தினது போதும்பா. இப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் சொல்ல போகிற ஒரே தீர்வு மோனோ டாஸ்கிங் மட்டும்தான். ஒரு நேரத்தில் கையில் ஒரு வேலையை மட்டும்தான் வச்சுக்கணும். லேப்டாப்பில் ஒரு டேப் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கணும். இன்னொன்று, உங்கள் ஃபோனில் இருக்கிற 90% நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்கள். முக்கியமானது எது இருக்கோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணி வைங்க. உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன்னு பிடிவாதமாக இருங்க. இது நீங்கள் பார்க்குற ஒரு சீரீஸாக கூட இருக்கலாம். ஒரு படம் பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு படத்தை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்த்த பழைய படத்தை அப்படியே விட்டுட்டு புது படத்துக்கு தாவிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் இன்னொரு வேலைக்கு போவேங்கிறதுல வைராக்கியமாக இருங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முதல் 20 நிமிஷம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய மூளை ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகும். உங்கள் மூளை ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருந்தால் அதை ஒன்று சேர்க்க தினமும் 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறதுங்கிறது 10 வேலையை இழுத்து போட்டு சொதப்புறது இல்லைங்க. ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறது தான். உங்கள் கரியரை விட உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற குழிக்குள்ளே விழுந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒரு புத்திசாலி மெஷின் கிடையாது, நீங்கள் ஒரு உணர்வுள்ள மனுஷன். உங்களுடைய கவனத்தை இந்த உலகம் விற்க பார்க்குது. மார்க்கெட்டிங் கம்பெனிகள், சோஷியல் மீடியா ஆப்பு எல்லாமே உங்கள் கவனத்தை திருட பார்க்குறாங்க. உங்கள் கவனத்தை நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வெறும் கன்சியூமர் மட்டும்தான். ஆனால் உங்கள் கவனத்தை சேமித்து வச்சு ஒரே இடத்துல செலவு பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒரு கிரியேட்டராக மாறலாம். இனிமேலாவது நான் ஒரு மல்டி டாஸ்க் பண்ணுறவன்ப்பா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்காதீங்க. அதில் பெருமையாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக நான் ஒரு வேலையை செஞ்சால் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு செய்வேன்னு சொல்லுங்கள். அதுதான் முக்கியம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் அந்த வேலையை முடிச்சுட்டு இதை பார்க்க சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மல்டி டாஸ்கிங் விட ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். பி ஸ்மார்ட், பி எ மோனோ டாஸ்கர். பை பை.